வணக்கம். இந்த பதிவில் நம்ம அப்பாச்சி மாவேன் அப்படிங்கிற ஒரு ரெபாசிட்டரி மேனேஜ்மெண்ட் டூலை எப்படி விண்டோஸ் கணினியில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பராக இருந்தீங்கன்னா இந்த மாவேன் ப்ராஜெக்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைனாலும் இதை யூஸ் பண்ணி பழகுங்க. இதுதான் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் அந்த ரெபாசிட்டரி மேனேஜ்மெண்ட் டூல். இதே மாதிரி கிராடில் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டில் ரொம்ப பாப்புலர். அதை பற்றி நம்ம அடுத்த பதிவுகளையும் பார்க்கலாம். இந்த மாவேன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறோம், அதுக்கு டிபெண்டன்சி அல்லது பிளகின்ஸ் ஜார் ஃபைல் மூலியமாக தேவைப்படுது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஜார் ஃபைலை டவுன்லோட் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் பில்டு பாத் வழியாக ஆட் பண்ணி பயன்படுத்துவோம். பட் இந்த மாவேன் என்ன பண்ணும், இது ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு XML ஃபைல் யூஸ் பண்ணோம். அந்த XML ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னிப்பெட்டை நம்ம பிளகினாக ஆட் பண்ணி நம்ம அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாம் நம்மளே டவுன்லோட் பண்ணாமல் நெட்டிலேருந்து அதுவே டவுன்லோட் பண்ணி நமக்காக அந்த ப்ராஜெக்டில் அது ஆட் பண்ணிடும். ஸோ இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல். முதல்ல இதை விண்டோஸில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஐடி லைக் நெட்பீன்ஸ், எக்லிப்ஸ், இன்டெலிஜென்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலே மாவேன் இன்பில்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோட் இந்த மாதிரி நார்மல் எடிட்டரில் இல்லை ஒரு கமாண்ட் மோடில் நீங்கள் மாவேன் ரன் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணணும். முதல்ல இதை நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் maven.apache.org அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா ரெண்டு விதமான ஃபைல் இருக்கும். tar.gz அதாவது கன்ஜிப் அப்படிம்பாங்க, இல்லை நார்மல் ஜிப் அப்படிம்பாங்க. நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கிறணும். லினக்ஸ் யூஸர்னால் இந்த tar.gzஐ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அப்பாச்சி மாவேன் அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. இதை என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். பின், பூட், கான்ஃப், லிப் அப்படின்னு சொல்லி. இதில் முக்கியமாக நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, இங்கே இந்த பாத்து தான். நீங்கள் எந்த பாத்தில் அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாத்தை ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செட்டப் ஒன்று பார்த்துக்கிறணும். இந்த மாவேன் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஜாவா ஜேடிகே உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும், அதோட பாத்தும் செட் ஆகிருக்கணும். கமாண்ட் விண்டோவில் போய் நீங்கள் ஜாவா -version அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எந்த ஜேடிகே இருக்கோ அது வரணும். இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாவா கரெக்டாக செட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் மாவேனை கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஜாவா வெர்ஷன் வரலை அப்படின்னா நீங்கள் ஜாவாவை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஏற்கனவே வேறு பதிவில் அதையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த ஸ்டார்ட் மெனுவிலையோ இல்லை மை கம்ப்யூட்டரையோ ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எடிட் சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணியும் நீங்கள் மேனேஜில் போயும் பண்ணலாம். இல்லைனா சிம்பிளாக நீங்கள் விண்டோஸ் 11 வச்சுருந்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாவா ஹோம் செட் ஆகிருக்கு. இங்கே ரெண்டு பகுதி இருக்கும். ஒன்று யூசர் வேரியபிள்ஸ், சிஸ்டம் வேரியபிள்ஸ். நம்ம இப்போ செட் பண்ண போகிற இந்த மாவேனும் நம்ம கம்ப்ளீட் ஓஎஸுக்கான குளோபல் வேரியபிள் தான் ஜாவா மாதிரி. அதனால் இதில் நம்ம நியூன்னு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு அதை maven_home அப்படின்னு கொடுத்துருவோம். இங்கே நான் ஏற்கனவே காப்பி பண்ண அந்த அப்பாச்சி மாவேனோட ரூட் ஃபோல்டர் டைரக்டரி நல்லா பார்த்துக்கிறணும். இது ரூட் டைரக்டரி ஆஃப் அப்பாச்சி மாவேன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதை கொடுத்து முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கீழே வந்தோம்னா பாத் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த பாத்தில் எடிட் கொடுத்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாவேன் ஹோம் கொடுக்கும்போது நியூ கொடுக்கணும், பாத்தில் கொடுக்கும்போது எடிட் கொடுக்கணும். இதில் நியூ வேரியபிள் கொடுத்தீங்கன்னா இங்கே % போட்டு maven_home%/bin இது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலும் ஒர்க் ஆகாது. இந்த கமெண்டை நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இந்த மாவேன் ஹோம்ங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண ஒரு சிஸ்டம் வேரியபிள். ஸோ அதில் இருக்கக்கூடிய பின்னில் தான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால தான் பின்னு கொடுக்குறோம். இப்போ இங்கே இந்த ஃபோல்டரில் போனீங்கன்னா இந்த பின்னில் MEN அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்கும். இதை இருக்குங்களா? ஸோ இதை குளோபலாக ரன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இவ்வளவு கான்ஃபிகரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்ஸையும் முடிச்சிட்டிங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்னென்ன பண்ணணும், சிஸ்டம் வேரியபிளில் என்விரான்மெண்ட் வேரியபிளில் போய் சிஸ்டம் வேரியபிள்ஸில் மாவேன் ஹோம் அப்படிங்கிற நியூ வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த அப்பாச்சி மாவேனோட ரூட் டைரக்டரி கொடுக்கணும்.
அதுக்கு பிறகு பாத் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வேரியபிளை எடிட் பண்ணி நீங்கள் இந்த %maven home %bin அப்படிங்கிற அந்த பாத்தை கொடுத்து ஓகே கொடுத்துடணும். இப்போ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் -version அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாவேனோட வெர்ஷன் என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் நம்ம காட்டும். இந்த மாதிரி காட்டலை அப்படின்னா நீங்கள் அதே கமாண்ட் விண்டோவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கமாண்ட் விண்டோவை ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படியும் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிளை போய் நீங்கள் செட் பண்ண அந்த பாத்தெல்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கங்க. நன்றி.